தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/6/2026 செவ்வாய்க்கிழமை. பூராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து உங்களுக்கு சூரியனை பற்றி சொல்றேன். நவகிரகங்களில் உள்ள ராஜகிரகம் சூரியன் அப்படின்னு. சூரியனுக்கு மாணிக்க மோதிரம் போட்டுக்கணும் அப்படின்னு. எப்படி இந்த மாணிக்க மோதிரம் போடணும் அப்படின்னா, சூரியனை மட்டும் வச்சு நம்ம இடம் போடக்கூடாது. ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் இருந்தா அது எந்த கிரகம் பார்க்குது, அது யாருடைய சாரத்தில் இருக்கு, பாதசாரம் பார்த்து அதற்கு பிறகு போடணும். அப்படி போடுற போது ஒரு சிலருக்கு அந்த மாணிக்கக்கல் வட்ட வடிவத்தில் செய்து போடலாம். சில பேர் மாணிக்கக்கல்லை சதுர வடிவத்தில் செஞ்சு போடலாம். எண்கோணமா, வட்டமா, அறுகோணமா அப்படியெல்லாம் பார்த்து, முக்கோணமா அப்படின்னு பார்த்து போடணும். பொதுவாக மாணிக்கத்துக்கு என்ன ஒரு பழமொழின்னா, மனிதன் சாதிக்காததை மாணிக்கம் சாதிக்குங்கிறேன். இந்த ரத்தினங்கள்ங்கிறது அதனால தான் பெரிய அளவு பலன் கொடுத்துச்சு. சில பேர் இப்போ நவரத்தினம் போட்டுக்கிட்டு வருவாங்க. வந்த உடனே அவங்க செயல்படுற காரியங்கள் சக்சஸ் ஆகும், வெற்றிகரமாக முடியும். ஆகையினால இதற்கென்று ஒரு பாடல் என்னன்னா, காசினி இருளை நீக்கும் கதிரவன் கோள்தான் உங்கள் மாசிலா ஜாதகத்தில் மாபெரும் யோகம் சேர்க்கும். அந்த சூரியன் பலம் பெற்றிருந்தா நீங்க பெரிய அளவில் உலக புகழ் பெற்றவர்களாக விளங்குவீர்கள். பூசிப்போர் மாணிக்கத்தை பொன்னான விரலில் சேர்த்தால், அந்த எந்த விரலில் போடணும்னு இருக்கு. அதாவது மோதிர விரலையும் சில பேர் போடலாம், சுட்டு விரலையும் போடலாம். பொன்னான விரலில் சேர்த்தால் நேசிப்போர் அதிகரிப்பார், நினைத்தவை வெற்றியாகும். நினைச்சதெல்லாம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த சூரிய பலம் நமக்கு இருக்கணும். சூரிய பலம் நன்றாக இருந்தால்தான் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஞாயிறு அன்று காலை நற்கடன் முடித்த பின்னால் கோயிலை நாடி சென்று கோதுமை தானம் செய்து நேயமாய் தொழுதவர்க்கு நிலைமிசை நீடு வாழ்வார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமை தானம் கொடுக்கணுமா சூரியன் சன்னதியில. நவகிரகங்களையும் சூரியன் இருக்கும், தனியாகவும் சூரியன் இருக்கும். அப்படி சென்று நாம் வழிபாடு முடித்து வந்தால் பிரகாசமான எதிர்காலம் நமக்கு உண்டு என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். ராசிநாதன் 2ல் இருக்கின்றார். எனவே பொருளாதாரத்தில் நிறுவி ஏற்படுகின்ற நாள். வரன்கள் கூட வாயில் தேடி வரலாம். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. சொந்தங்களும் உங்களை வாழ்த்தும், சுற்றத்தார்களும் உங்களை போற்றுவார்கள், நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைகின்ற பொழுது நீங்கள் சிந்தித்த காரியங்கள் நடைபெறுவதில் சில சிரமங்கள் இருக்கலாம். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வாங்கல் கொடுக்கல்களில் ஆதாயம் குறைவாக இருக்கும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி மிக மிக அதிகம் தேவை. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து நீங்கள் காரியங்களை செய்தால் ஓரளவேனும் வெற்றி பெற இயலும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் புதன் சேர்க்கை. உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்கின்ற நாள். உன்னதமான நிலைப்பாட்டிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும், ஊக்கமும் உற்சாகமும் குடிகொள்ளும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் கிடைக்கலாம். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி இணைவார்கள். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உண்டு. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கடலாண்டி செல்லும் யோகம் உண்டு. நினைத்ததை முடித்து நிம்மதி காண்பீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. அலுவலகத்திலே உங்களுக்கு மரியாதைகள் கூடும். அது மட்டுமல்ல, அலுவலகத்தில் பணிபுரியும் இடத்திலே உங்கள் கை ஓங்கும். 12ஆம் இடத்திலே சூரியன் 2ஆம் இடத்திற்கு அதிபதி 12ல் இருப்பதால் மாலை நேரத்தில் சிறு விரயம் உண்டு. அது சுப விரயமாகவே இருக்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். ராசிநாதனே லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு. எனவே லாபம் சிறப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை சனி மீது பதிவதனாலே நீங்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. உடல் ஆரோக்கியம் சீராகும். சிறு சிறு தொல்லைகளை மாற்று மருத்துவம் உங்களுக்கு சீராக்கி கொடுக்கலாம். இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே புதன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார். உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் வரலாம். குறிப்பாக நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு, பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கலாம். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்து கொடுப்பார்கள். 11ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். எனவே லாபம் சிறப்பாகவே வரும்.
நீங்கள் வாங்கல் கொடுக்கல்களில் இதுவரை எதிர்பார்த்த நற்பலன்களை காட்டிலும் இன்று உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவே இருக்கப் போகின்றது. ஆன்மீக பயணமும் உங்களுக்கு உண்டு. இன்று நல்ல நாள். துலாம் ராசினர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு சுக்கிர சேர்க்கை இருக்கின்றது. எனவே திடீரென உங்களுக்கு நிலைமைகள் மாறலாம். ஒரு நேரம் நீங்கள் நினைத்ததை மற்றொரு நேரம் மாற்றிச் சொல்வீர்கள். பயணங்கள் வைப்பதாக சொல்வீர்கள், பிறகு மாற்றி விடுவீர்கள். என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. அலைபேசி மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வந்தாலும் கூட நீங்கள் அதை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குமா என்பது சந்தேகம்தான். 8லே செவ்வாய் இருக்கின்றார். ஆரோக்கிய சீர்கேடுகள் அகல உடனுக்குடன் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் நல்லது. இடமாற்றங்கள் மூலம் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் கிடைக்கலாம். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். இன்று கலகலப்பான சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. வீட்டு தேவைகள் உங்களுக்கு படிப்படியாக பூர்த்தியாகும். குரு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பங்கள் அகலும். எதை செய்ய நினைத்தாலும் அந்த நினைத்திலேயே நீங்கள் செய்ய இயலும். வரன்கள் கூட வாயில் தேடி வரலாம். வருங்கால நலங்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த நாளில் திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் கூட இன்று அங்கீகரிக்கப்படும். எனவே மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, ராசியிலேயே சந்திரன். குருவுக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தால் சகட யோகம் என்பார்கள். எனவே ஒரு தொகை வந்தால் அது செலவழிந்த பிறகே உங்களுக்கு அடுத்த தொகை வரும். இருந்தாலும் கூட நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரலாம். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதற்கு இணங்க நீங்கள் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். வரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதே நல்லது. நாளில் சனி இருப்பதனாலே தாய்வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். தங்கம் வெள்ளி வாங்குவதிலே தனி ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளின் சீர்வரிசை பொருட்களை வாங்குவதிலும் உங்களுக்கு ஆர்வம் கூடும். அதே நேரத்தில் 2 இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நீங்கள் கேட்ட இடத்தில் உதவி கிடைப்பது மட்டுமல்ல, தொழிலும் உங்களுக்கு 2 மடங்கு லாபங்கள் வரலாம். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் உண்டு. அலைச்சல் கேட்ட ஆதாயம் கிடைக்கலாம். ஆன்மீக ஈடுபாடு, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறலாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு. ஜென்ம ராகுவை போல உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கும் கிரகம் எதுவும் இல்லை. ராகு தனித்து நின்றால் யோகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய வசதிகள் கிடைக்கப் போகிறது. வாகன யோகம் உண்டு. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல மரியாதையும் உங்களுக்கு கூடும். அதே நேரம் 2 சனி இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். என்றைக்கும் கொடுத்த பாக்கி இப்பொழுது வசூலாகலாம். நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். பொதுவாக பொருளாதாரம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இன்று உங்களுக்கு மிகுந்த யோகமான நாள், வெற்றிகரமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சி இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பாசம் காட்டியவர்களின் நேசம் கூடும். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடந்தாண்டி வரும் செய்தியை காதினிக்க செய்யும். 3லே செவ்வாய் இருக்கின்றார். எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கு இருந்த இடையூறுகள் விலகும். உடன்பிறப்புகளே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.